ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டினா அவங்களோட கிச்சன் டூர் வீடியோ தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசேஷன் சீரீஸ் தான் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வீட்டில் கிச்சனில் மட்டும் இல்லை, லிவிங் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஷெல்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன டைனிங் டேபிளாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்க எங்களுக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐடியாஸ் வரும்ல. ஸோ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறப்ப எல்லாருமே வந்து வீட்டை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் யூஸ் பண்ணி எந்த இடம்னாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி என்னுலகம் என் வீடு. அதுக்கு வந்து நீங்கள் என்னுலகம் என் வீடு @gmail.com இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிவிட்டு வாட்ஸ்அப் மூலியமாக வந்து நான் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சீரீஸாக நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன், கிச்சன் டூர் வீடியோ ஒருத்தவங்களோடது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களோட கிச்சன் டூர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்னதாக நிறைய ஆர்கனைசேஷன் டிப்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் டிப்ஸ்லாம் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து எனக்கு ஹோம் ஆர்கனைசேஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா குட்டி குட்டியான ஆர்கனைசர் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃபுல் கிச்சன் டூர் வீடியோவும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிச்சனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. எங்கேயுமே டஸ்ட் இல்லாத மாதிரி. ஸோ டஸ்ட் இல்லாமல் நம்ம எப்படி அடுக்கி வச்சாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில ஐடியாஸுமே எனக்கு கிடச்சிது. அவங்களோட ஆயில் ஆர்கனைசேஷன் அந்த உடன் ட்ரேயில் வச்சுருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷெல்ஃபில் வந்து சூப்பராக நீட்டாக ஒரு கார்னர் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டயர் ஆர்கனைசர் மாதிரி சைடில் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த கவுண்டர் டாப் மேலேயே வந்து அந்த பவுல் காஃபி மக் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருந்தாங்களா, அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்குமே ஒரு ஆசை. ஸோ இப்போ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட அந்த ஸ்டாண்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த சிங்க் ஏரியாவை கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடம் வந்து அழுக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட அந்த சிங்க் ஏரியா வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து அந்த வீட்டோட நீட்னஸே வந்து அந்த சிங்கில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். அது இல்லாமல் சின்ன சின்னதாக அழகழகாக ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்பேஸையும் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க. கதவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ பேக் சைடு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க பாருங்கள் கதவு வந்து செவுத்தை ஒட்டி தான் இருக்குது. ஸோ அந்த ஒட்டி இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஹூக்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய டிப்ஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்த மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்காக போஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி உங்களோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி enulakam@gmail.com அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிவிட்டு வாட்ஸ்அப் மூலிமா உங்களோட வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி நம்மளோட வீட்டை எல்லாருமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமே. இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட மொபைலுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மணியுமே பே பண்ண வேண்டியதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.